குரோம்ல வந்து நம்ம ப்ரௌஸ் பண்றப்ப நம்மளோட ப்ரௌசிங் ஸ்பீட வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றது தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றத டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே அதில் வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ப்ரீலோட் பேஜஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நோ ப்ரீலோடிங், ஸ்டாண்டர்ட் ப்ரீலோடிங், எக்ஸ்டெண்டட் ப்ரீலோடிங் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஸ்டாண்டர்டில் தான் வந்து இருக்கும். இதில் வந்து எக்ஸ்டெண்டட் அப்படின்றத வந்து நீங்கள் செட் பண்ணிடணும். ஸோ அப்படி நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரௌஸ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து கிளிக் பண்ணுவீங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப அடுத்த பேஜ் வந்து போகும். அப்படி வந்து அடுத்த பேஜ் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செகண்ட் பேஜ் ரெடியாக லோட் ஆகி வந்துருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அடுத்தடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறப்ப. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்குலாம் வந்து ப்ரௌஸ் பண்ணுறப்போ அப்படியே வந்து லோட் ஆகிட்டே இருக்கும், நமக்கு வந்து போகவே போகாது. ஆனால் இந்த எக்ஸ்டெண்டடில் இருக்கிறப்ப நமக்கு ரொம்ப ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌசிங் ஸ்பீடு வந்து தெரியும். நீங்களே வந்து அதை பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு சின்ன ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வந்து எடுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சைட்டை வந்து பார்த்துட்டு இருக்கிறப்பவே அந்த சைட்டில் இன்னொரு பேஜ் நீங்கள் வந்து போகிறதுக்கு அந்த இன்னொரு பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் முதல்ல பார்த்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது லோட் பண்ணி வந்து வச்சிரும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான டேட்டா கொஞ்சம் இதில் வந்து கன்சியூம் ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே சைடில் ஒரு ஆரோ இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் டேட்டா வந்து இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து கன்சியூம் வந்து ஆகும். அதனால் பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்துட்டு நோ ப்ரீலோடிங், ஸ்டாண்டர்ட் ப்ரீலோடிங், அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட் கொடுத்துருப்பாங்க. இதில் எக்ஸ்டெண்டட் நம்ம வச்சிட்டோம்னா நல்லா ஸ்பீடாக நமக்கு ப்ரௌசிங் ஸ்பீடு வந்து இருக்கும். இதே ஸ்டாண்டர்டில் இருந்துச்சுன்னா மீடியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கும். நோவில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அது லோடிங் ஆகும். ஸோ இந்த செட்டிங்ஸ் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு எப்படி வந்து குரோமை வந்து ஸ்பீடாக நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணுறது அப்படின்றதுமே தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.